வந்து ஒரு பெத்த தாய்க்கு சமனா என்ன பாக்குறா இப்ப வந்து வாட்டிட்டு கூடாது. ஆனா நான் பிள்ளைகிட்ட கடமைப்பட மாட்டேன். வா bird. சரி அம்மா வணக்கம். எதிர்பார்க்கல நான் வருவேன், மறுபடியும் வருவேன் எதிர்பார்க்கல. சரி என்ன வண்டி ஆச்சுண்ணே? ஒரு வருஷம் ஞாபகம் ரைட். முதல்ல அம்மாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அப்பாவுக்கு வந்தனா ஐயா. சரி அப்போ அம்மாவுக்கு முதல்ல இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எப்படி போகுது? வேலையெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது. வாழ்க்கை எப்படி போகுது? நல்லா போகுது. அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. கொஞ்சம் சுமாரா தான் போகுது தம்பி, கொஞ்சம் கஷ்டமா தான் கிடக்கு. அப்படித்தானே நிறைய பேர் சொல்லினேன். இப்ப யார கேட்டாலும் நல்லா போன்னு யாரும் சொல்றேன். அதுதான் வேணும், அதான் கேட்டேன். இதுதான் அம்மாவில் தனி இருக்கிற தனித்திறமைன்ற. சரியா? சில பேர் வந்து என்ன தம்பி வாழ்க்கை இந்த மாதிரி தாங்க. அது என்ன அப்படி இல்லை, நேர்மையா நடக்கணும். சரி வெரி குட். சரி அப்ப அம்மாக்கு என்ன பேர்? அழகான பேர் லக்ஷ்மி. தாய்க்கு முதல்ல இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் டிஎன்டி சர்ப்ரைஸ் சார்பாக. எங்கட அம்மாவுக்கு லக்ஷ்மி தான் பேர். சரியா? சரி நல்ல பேர் என்ன? ரைட். இப்போ இன்றைக்கு அம்மா கவலை போறீங்க இப்படி சொல்லி வடிவா வலிக்கிட்டு இருந்துருப்பேன்டாப்பா. எனக்கு ஒரு தரம் ஒன்றும் சொல்லல. நான் வீடு தான் தங்கி இருந்தேன். நான் கோயிலுக்கு போகண்டு வந்தேன். இன்றைக்கு ஆடி கூட வந்தானே. அப்போ கடையில் நாங்கள் நான் சரி சர்ப்ரைஸ் தானே அம்மா சொல்லிட்டு வரல. அதான் சொல்றேன், சொல்லிட்டு வரல. சர்ப்ரைஸ் சொல்லிட்டு வரதானே. சரி அப்ப அம்மாவுக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு வடிவான சாக்லேட் கேக். சரியா? இது வெஜ் கேக் தான். ஏன்னா நீங்க ஆடி போய் மிருதம் இல்ல, அதனால நாங்கள் வெஜிடபிளுக்கு தான் கொண்டு இப்போ நிறைய பேர் நிற்க மாட்டோம்னு தான் ஒரு சின்ன கேக், அளவான கேக். ஓகே சூப்பரா. கேக் பிடிச்சிருக்கா? ஓகே சூப்பர். கேக்கோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு அது பிரச்சனை இல்லை, நீங்கள் நிற்கலாம். ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. எல்லாரும் நிற்கலாம், யாரும் வரலாம். சரி சூப்பர் ரைட். அதே மாதிரி அம்மாவுக்கு புக்ஸில் ஒரு கிஃப்ட் வந்தது, வாங்கி பாருங்க. ரெண்டு பிடிங்க பிடிங்க. இல்லை கேக் இங்கே வச்சு ரைட். ஓப்பன் பண்ணி பாருங்க. என்னது? அழகான ரெண்டு சாரி. இப்படித்தானே அம்மா சாரி கட்டுறோம். அப்படியே டாக்டர் இந்த மாதிரி தான் பிடிக்குமா? இந்த பிடிக்குமா? என்ன அப்ப செலக்ட் பண்ணி கஷ்டப்பட்டு நான் ஒரு 10 கடை தெரிஞ்சா எடுத்தான். ஓ நம்ப மாட்டீங்க நீங்க. 10 கடை இறங்கி சுண்ணாம போய் பெரும் விளையாட்டு. சரி சாரி பிடிச்சிருக்கா அம்மாவுக்கு? அப்ப 2 சாரி வந்திருக்கு. ஒன்று 2 கட்டுங்க, ஒன்று 4 கட்டுங்க. சரியா? ரைட். சரி அப்ப அம்மா கிஃப்ட்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. என்ன மிக்கி நீங்க பண்ணு? அதான் சரி நினைச்சேன். சரி வடிவான சாரி டார்க் கலர். ரைட். டார்க் கலர்லயே 2 கலர் வந்துருக்கு. யா சூப்பர். அப்ப ஒன்று அக்கா கொடுப்போம். வேற யார் அனுப்ப போறோம் அவா சொல்றா. ஆனா அனுப்பினாங்க சகோதரங்கள் கிட்டத்தட்ட வாரிகள்.
நீங்களே கொடுத்து போட்டு போய் நிக்கலாம். இந்த வேலை பண்ணி போட்டு போய் நாசுக்கா தெரியாம மாதிரி நிக்கிற என்ன? நீங்களே கொடுத்தீங்க. அக்கா கொடுத்தவா? சரி, என்ன அப்பா கருத்து போனீங்க முதல்ல கொஞ்சம் வெள்ளையாக வந்து அதுதான் அப்ப கொஞ்சம் வெள்ளையா இருந்தா இப்ப கருத்து போனார். என்ன நடந்தது? சரி, ஓகே. இப்ப அம்மாக்கு லாஸ்ட் ஒரு ஃப்ரேம் இருக்கு, அதே மாதிரி இன்னொரு கிஃப்டும் இருக்கு, தர போறோம். யார் கொடுத்த சொல்லுங்க? அக்காவே? அக்கா கொடுத்தது. ஏன் மகள் மகன் தான் நிக்கிறேன், வேற யாரும் தர மாட்டேங்க. இல்ல சகோதரன்றீங்க. அண்ணி வந்துட்டு போனவா தெரியும். என்ன வேற தங்கச்சி ஜமுனா இந்த கடைக்காரி வந்துட்டு போனவா வந்துருப்பான். இப்ப யார சொல்ல போறீங்க? நீங்க லிஸ்ட் நின்றுட்டு போகுது. எனக்கு அந்த அளவு வேணாம், அவ்வளோ வெறும் வேண்டாம். யாரு கொடுத்தாங்க? யாருக்கு என்று சொல்றது? மிக்கி தான் கொடுத்ததான். என்ன மறந்துட்டு தாயேன்னு மிக்கி அழுது. நான் தானே கொடுத்தேன் அவங்கள்ட்ட கிட்டலான்னு சொல்லி அழுது. உண்மையிலே நான் எதிர்பார்க்கிட்டு 6 எனக்கு சொல்லிட்டீங்களா? 6 சொல்லலான்னு நீங்க சொல்லலாம். 6 சொல்லி ஆகும். அதானே மகன். மகன் என்ன பேர் மகனுக்கு? ரஜிந்தன். ரஜிந்தன். நான் அப்பயே சொன்னேன் என் மகன் தான் குடிப்பினோம், வேற யாரும் கேட்டேன். நான் இல்லை இதே ஆகும். மருமகள். நல்ல ஷோக்கு இது. மகன் இல்லாட்டி மருமகள், இல்லாட்டி வேற யாரும் இல்லை. மகள் 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 மருமகன் இல்ல. வீர பிள்ளைகள் இல்ல. அப்ப கடல்ல இருக்க கடல்ல மீன் கொடுக்குதாம்மாக்கா? சரி அம்மா, ஒரு பாட்டு இருக்கனே அம்மா, பாட்டை பாடினா மேபி நீங்க 6 கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. சரி பாப்பா, என்ன பாட்டு இருக்கா? நல்ல பாட்டு. அப்ப யாரு கொடுத்தது? அப்ப யாரு கொடுத்தது? மகளும் இல்ல. பெரிய சோகம் என்ன? எவ்வளவு இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம். இந்தா இதை பிடிங்க. 2 பாருங்க, ஒருக்கா ஓப்பன் பண்ணி பாருங்க. 2 நிக்கி பாடு ஆர்வமா இருக்கு என்னன்னு பாக்குறதுக்கு. என்ன வா, அழகான ஒரு பென்டன். அப்ப அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி வந்திருக்கா பென்டன்? கடத்துல போடுவோமா இப்ப? சரி, பிறகு போடுங்க நீங்க. என்ன சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? இது ஒருத்தன் கூட நெடுநாள் ஆசையா. நான் பிள்ளைகள் தான் நினைப்பிருப்பேன். மகள் தானே? பாவம். ஏன் பாவம்? என்ன இங்க இருந்து நான் எவ்வளவோ சர்ப்ரைஸ்கள் அவைக்கு செய்கிறது. என்ற பிள்ளைகளை இப்படி செய்யும் பார்க்க இல்லை. சரி, என்னன்னா உங்களை தூரமா இருந்து மிஸ் பண்ணிடும். சரி, எப்பயுமே ஒரு இப்போ அவங்க அம்மா ஆயிட்டாங்க இல்லையா, உங்களோட பிள்ளைகளும் அம்மா அப்பா ஆயிட்டணும். அப்பதான் அவன் அம்மா அப்பா நறுமை புரியும். எப்பயுமே பிள்ளைகளா இருக்கும் வரைக்கும் கஷ்டம் தெரியாது. ஆனா தாங்க ஒரு பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா ஆகும்போது தான் கஷ்டம் புரியும். எங்களுடைய அம்மா அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி. அப்ப அவங்க தூரமா இருந்து உங்களுடைய அன்பை மிஸ் பண்ணிடும். சரி, அதுக்காக அன்பு குறைஞ்சதாகாது. எப்பயுமே கிட்டே இருந்து கொடுக்குற அன்புன்றது வேற லெவலில் இருக்கு. தூரமா இருந்து அவங்களால இந்த மாதிரி தான் பண்ண முடியுது. சரி, அப்ப உங்களை பிறந்த நாள் உங்களை மகிழ்ச்சி படுத்த ஆசைப்பட்டாங்க, அவ்வளவுதான். மரம் திருப்புங்க. சரி, இப்ப யாருன்னு பாருங்க. இப்ப யாரு நிக்கிறது இதுல? அப்படியா பாருங்க, யாரு நிக்கிறது. சரியா, இது நீங்க இல்ல, இது உங்களுடைய அம்மா, இது உங்களுடைய பிள்ளை, அவங்களுடைய பேர பிள்ளைகள். அதாவது கிட்டத்தட்ட 4 தலைமுறை இருக்குது. 5வது தலைமுறைக்கு வேற அம்மா போயிட்டார். சரி, அப்ப 4 தலைமுறையோட சேர்த்து உங்களுடைய தலைமுறை அப்படியே அந்த மாதிரி ஒரு பிரேம் கொடுத்துருக்காங்க. அப்ப இது 6 சொன்னா உங்களுடைய பேர பிள்ளைகள்,
அதே மாதிரி உங்களுடைய மகனாக பார்க்கக்கூடிய மருமகன் அவரும் உங்களோட பிள்ளைதானே. அப்ப அவங்க தான் கொடுத்தது. உங்களோட மகள் இந்த முறை கதைக்கலன்னு வரியல். மகள் கதைக்கல இந்த முறை மருமகன் தான் காய்ச்சல். சரியா? அப்ப பேர பிள்ளையும் மருமகனும் சேர்ந்துதான் உங்களோட மகளும் தான். சரி, அவையிலும் சேர்ந்தா இந்த மாதிரி ஒரு எல்லாம் ஓபன் பண்றது இந்த பிறந்த நாளுக்கு வெளிப்படுத்துறேன். சூப்பரா. சரி, அப்ப ஹாப்பியா அம்மாக்கு? சரி, என்ன சொல்ல போறீங்க மகள் மருமகன் பிள்ளைகளுக்கு? நான் எதிர்பார்க்க இல்லை, பிள்ளைகளை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சேன். இல்ல அவ சொல்றவா அம்மா கிட்ட கேட்டாங்க, நான் சொல்லல. அம்மாவால இயன்றது இருக்கும் மட்டும் செய்வேன். ஆனா நான் பிள்ளைகள்கிட்ட கடமைப்பட மாட்டேன். நான் இருக்கும் வரைக்கும் பிள்ளைகளுக்கு கடமைப்பட்டு எல்லாம் செய்வேன். பிள்ளைகள தான் சொல்லணும், நாங்களும் அம்மாட்ட கடமைப்பட விரும்ப இல்ல. கடையெல்லாம் வச்சிருக்கேன், வடிவா வியாபாரம் செய்வேன். ஹஸ்பண்ட் இந்த பிள்ளைகள் எல்லாம் எனக்கு ஹெல்ப் நல்லவா. ஒரு நாளைக்கு 5000 நடந்தாலும் 10,000 நடந்தாலும் நான் சந்தோஷமா தான் வாழ்றேன். பிள்ளைகள் போன எதிர்பார்க்க இல்லை. அதான் நீங்க எதிர்பார்க்கறே இல்ல, அவ சொன்னவா. தங்கச்சி இந்த கடை கட்டி தந்த தங்கச்சியும் என்ன நல்லா பாக்குறா. அவ வந்து ஒரு பெத்த தாய்க்கு சமனா என்ன பாக்குறா. இப்ப வந்து பார்த்துட்டு வந்து எல்லாம் கண்டு அவ ஒரு பச்சை தண்ணி ஒரு போட்டில் எடுத்தாலும் எனக்கு காசு வந்துட்டு தான் போறான். ஏனென்றா அக்காகிட்ட நாங்க இரண்ட கூட அக்கா கஷ்டப்படக்கூடாது அதெல்லாம் செய்கிறோம். சரியா? இந்த சகோதரம் எல்லாம் ஒரு அதாவது உங்களுக்கு கிடைத்த உறவுகள் இருக்கு இல்லையா, அதான் உங்களோட உறவுகள் நல்லா இருக்குது, உங்களோட பிள்ளைகள் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் உங்களை மாதிரி நல்ல மனசு. சரி, அதான் விஷயம். ஒரு வளப்பொன்று இருக்குல்ல, அப்ப உங்களை மாதிரியே எல்லாரும் இருக்கணும். அப்ப பிள்ளைகளும் வந்து என்ன சொன்னா அம்மா இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டா. ஆனா எங்களுடைய சின்ன ஆசை என்ன சொல்ல இந்த மாதிரி பண்றாங்க. இப்படி நீங்க எப்படி பண்ண ஆசைப்படுறீங்களோ உங்களோட மனசுல பிள்ளைக்கு இருக்கு, அதான் அவங்க பண்றாங்க. பிள்ளைகள் என்ன வாசம் நான் இருக்கும் வரைக்கும் பிள்ளைகள் அங்கேயும் உதவி செய்தாலும் சூப்பர். நான் இந்த பிள்ளைகளுக்கு என்னென்றாலும் செய்யணும் ஆசை இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. சரி, இப்ப அம்மாக்கு எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஹாப்பி எல்லாம் கேக் விட்டுவோமா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் அம்மா, ஹாப்பி பர்த்டே டு யூ, மே காட் bless you. ஊதமா. ஓகே, சூப்பரா. கேக் விட்டுமா. இந்த ஆளே இல்ல தரும். ஆளுங்க வெளியாமா அப்ப ஆடுறது என்னோட ஆட்டத்தை நிறுத்திட்டீங்க. அழிங்கடா. நல்ல பாடுதான் ரிமிக்ஸ் பாட்டு. இதான் மிக்கி ஆடு கோவா பாட்டு ஆடுறது. அம்மா விழுந்துருவா, வேணாம் அம்மா விழுந்துருவா.
வணக்கம்மா